ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து பூஜை பாத்திரங்கள் கழுவுறது எப்படின்னு சொல்லி காமிக்க போகிறேன். நம்ம பூஜையில் வைக்கிற பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் கரை பிடிச்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக வந்து புளி போட்டு கழுவுவோம். அந்த மாதிரி கழுவாமல் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் ஒரு பேசனில் தண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம பாத்திரம் கழுவுற சிங்கில் நம்ம கழுவக்கூடாது, ஏன்னா கறி மீனெல்லாம் சமைச்சிருக்கோம். இதுக்குன்னு தனியாக பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு பேசன் வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து தண்ணி ஊற்றி சோப்பு தண்ணி முக்கி வச்சுருக்கேன். அப்போது இதில் இருக்கிற ஆயில் எல்லாம் வந்து நம்மளுக்கு போயிடும். பாருங்கள் இந்த விளக்கில் எவ்வளோ ஆயில் இருக்குதுன்னு. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கம்பி மெஞ்சி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பெயிண்ட் வாங்கிக்கோங்க. அதை வச்சு இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கம் தேய்ச்சி விட்ருங்க. இந்த அழுக்கெல்லாம் காணாமல் போயிடும். எதுக்காக இப்படி பண்ணுறேன்னா, இதில் வந்து ஆயில் கரை இருக்கும். டைரெக்டாக நம்ம வந்து பீதாம்பரி படி போட்டு தான் பண்ண போகிறோம். டைரெக்டாக பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த ஆயிலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறம் பீதாம்பரி போட்டு போயிட்டு கழுவ போகிறேன். பாத்திரங்கள் பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும். ஸோ இப்படி எல்லா பாத்திரமும் இதே மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க தண்ணியில். அதுக்கப்புறம் நம்ம பீதாம்பரி பொடி போட்டு பளிச்சுன்னு பண்ணிடலாம். பீதாம்பரி பொடி கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில், அப்புறம் பூஜை சாமான்கள் விற்கிற கடையிலெல்லாம் கேட்டிங்கன்னா இது கிடைக்கும் பீதாம்பரி பொடி. இது பேக்கெட் வந்து 30 ரூபா இல்லை 60 ரூபாக்குள்ளே வரும். இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அர்ஜென்ட் சமயத்தில் பூஜை பாத்திரங்கள் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா புளி கோலப்பொடியெல்லாம் போட்டு வரும்போது ரொம்ப டைம் இழுக்கும், ஆனால் சீக்கிரம் பளிச்சுன்னு ஆகும். புளியும் கோலப்பொடியும் போட்டு எந்த அளவுக்கு தேய்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷன் இது கொடுக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் சோப்பு தண்ணியில் ஊற வச்ச பாத்திரங்களை எல்லாம் கழுவி எடுத்துட்டேன். இப்போ அதை வந்து பாருங்கள், சோப்பு தண்ணி போட்டாலுமே இந்த கரையெல்லாம் இருக்குது. இந்த கரையை எடுக்கிறதுக்கு தான் நான் இந்த பீதாம்பரி போடுறேன். இப்போது இந்த ஸ்காட்ச் பைட்டில் இதை முக்கிட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விட்ருங்க. காமாட்சி விளக்கில் நிறைய எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால அந்த கரையெல்லாம் அப்படியே இருக்குது. அதையும் தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு ஆயிரும். பொதுவாக வந்து நீங்கள் பூஜை விளக்கெல்லாம் கழுவும் போது குளிச்சுட்டு கழுவுங்க. குளிக்காமல் எப்போவுமே பூஜை சாமான்களை கழுவாதீங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம பூஜை பாத்திரங்களை கழுவக்கூடாது. வியாழன் திங்கக்கிழமை அந்த மாதிரிலாம் பார்த்து நீங்கள் கழுவிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் இப்படி நல்லா இந்த இதை வச்சு தேய்ச்சி விடுங்க. ஓரமெல்லாம் நல்லா எண்ணெய் கரை இருக்கும். ஸோ நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்படி எல்லா பாத்திரங்களையும் தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம பாத்திரங்களை கழுவி எடுத்துடலாம். பளிச்சுன்னு புதுசு மாதிரி மின்னும். நான் காமிக்கிறேன். பாருங்கள், பீதாம்பரி பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். பாருங்கள் பளிச்சுன்னு ஆயிடுச்சு, எண்ணெய் கரை எங்கேயுமே இல்லை. இதை வந்து கழுவுனதுக்கப்புறம் எல்லா பாத்திரமும் இப்படி கமுத்தி வச்சுருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தூபக்கால் காமிச்சேன். காமாட்சி விளக்கில் இந்த ஆயில் கரையெல்லாம் காமிச்சேன், சுத்தமாக போயிடுச்சு. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக நான் என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் புளியும் கோலப்பொடியும் வச்சு யூஸ் பண்ணுறது நல்லது. இது வந்து எமர்ஜென்சிக்கு இந்த பீதாம்பரி பொடி வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எல்லா பாத்திரமும் எண்ணெய் கரை இல்லாமல் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா எண்ணெய் கரை இல்லாமல் பளிச்சுன்னு புதுசாக தங்கம் போல் ஜொலிக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள். பொதுவாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பாத்திரங்களை விளக்காதீங்க. சுத்தபத்தமாக பூஜை அறை பாத்திரங்களை க்ளீன் பண்ண இல்லத்தரசிகளுக்கு என்னோடய டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.